கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. இந்த நாட்களிலும் நாம் 40 என்கிற தலைப்பில் அநேக காரியங்களை பரிசுத்த வேதாகமத்திலிருந்து தியானிக்க தேவன் கிருபை செய்தார். இந்த நாளிலும் கூட கடைசி காரியமாக 10வது காரியமாக நாம் ஒரு காரியத்தை சிந்திக்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாக சொல்கிறது: உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வந்தார். இந்த பெரிய வனாந்தர வழியாய் நீ நடந்து வருகிறதை அவர் அறிவார். இந்த 40 வருஷம் அளவும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே கூட இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. இந்த ராத்திரி வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆத்துமாவே, இந்த 40 என்கிற தலைப்பிலே இன்றைக்கு உனக்கு தருகிற வேத வசனம், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியங்கள் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் வனாந்தரத்திலே அலைந்து திரிந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், அந்த 40 வருஷமாய் அவர்களுக்கு ஒன்றும் குறைபடாதபடிக்கு தேவன் அவர்களை அற்புதமாக அதிசயமாக வழி நடத்தினார் என்று நாம் பார்க்க முடியும். அது மாத்திரமல்ல, உபாகமம் 8வது அதிகாரம் 4வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிற இந்த 40 வருஷமும் உங்கள் வஸ்திரமும் பழைமையாய் போகவும் இல்லை, உன் கால்கள் வீங்கவும் இல்லை என்று சொல்கிறது. இது எதை குறிக்கிறது என்றால், ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், எனக்கு ஒன்றும் இல்லையே, மற்றவர்களை போல நான் நன்றாக இல்லையே என்று. ஆனால் நினைத்து கொள்ள வேண்டியது, தேவன் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார், உனக்கு ஒன்றும் குறைபடவில்லை. சங்கீதம் 34:10 சொல்லப்பட்டிருக்கிற சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடவில்லை என்று. எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம். தேவனுடைய பிள்ளையே, இந்த நாளிலே தேவ வசனம் உனக்கு நேராக கடந்து வருகிறது. உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. நீ தேவனுடைய பிள்ளையாக இருப்ப என்றால், தேவனை நம்புவாய் என்றால், தேவனை உறுதியாய் பற்றி கொள்வாய் என்றால், நீ உலகத்தை பார்க்க வேண்டிய தேவையில்லை. உனக்கு ஒன்றும் குறைபடாது. தேவன் உன்னை சகலவித ஆசீர்வாதங்களினால் நிரப்புவார். அவாந்தர வெளியிலே தண்ணீர் தடாகமாக மாற்ற என் தேவனால் கூடும். அது மாத்திரமல்ல, காற்றையும் காண மாட்டீர்கள், மழையும் காண மாட்டீர்கள், ஆனால் வாய்க்கால்கள் தண்ணீரால் நிரப்பப்படும். எந்த ஒரு சூழ்நிலையும் தேவன் உன்னை ஆசீர்வதிக்க முடியும். எந்த ஒரு குறைவிலும் தேவன் உன்னை நிறைவாக நடத்த முடியும். நீ தேவனை நம்பிக்கொண்டிரு, தேவன் உன்னை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.